எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு செய்கிற முறுக்கு, அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்ய நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி ஐஆர் 20ன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு அரிசி ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கழுவி கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ பச்சரிசிக்கு நான் 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் மாறி அந்த ஸ்மெல்லு வர அளவுக்கு வறுந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து ஓரளவுக்கு வறுந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இது பொட்டுக்கடலோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உளுந்தை விடவே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ இதையும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உளுந்து வறுந்த அந்த வாணலியில் அந்த சூட்லேயே லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய சேர்த்துட்டோம்னா லைட்டாக ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 100 கிராம் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பச்சரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு முறுக்கு மாவு ரொம்ப நாளை வரைக்கும் பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இதோட வறுத்த பொட்டுக்கடலையும் உளுந்தையும் சேர்த்து மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதோட நமக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 மிளகாவும் சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிஷினில் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நைஸாக இருந்தால் தான் முறுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து முறுக்கு செய்யலாம். நான் பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு வேணும்னா ஓமம் இல்லை ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லா மாவோடும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதோட நான் உருக்கின நெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வேணும்னா பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சுற்றும் போது நமக்கு கரெக்டாக வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு துணியோ இல்லை ஒரு பவுலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம முறுக்கு குழலில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் முறுக்கு குழலில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு அழுத்திட்டு நம்ம இப்போவும் முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்ற வேண்டியதான். நான் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு தான் சுற்றி போடுவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக ஆயிலில் போடும்போது அந்த அளவுக்கு ஷேப் வராது. இந்த மாதிரி 2-3 ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் ஆயில் காய வச்சுருக்கேன். இப்போது சுற்றின முறுக்கை இதில் போட்டு எடுத்தோம்னா முறுக்கு ரெடி ஆகிடும். மாவு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் வராது. உங்களுக்கு சுற்றும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கை வலிக்கும். அதனால் கரெக்டான பதத்துக்கு முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு எத்தனை முறுக்கு வேணுமோ அத்தனை முறுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் 3 முறுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும் முறுக்கு. அதை அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க. கொதிக்கிறதுலாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. நம்ம கடைசியாக போட்டது தான் இன்னும் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. முறுக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம். டேஸ்ட்டான முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.